வணக்கம். இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகளோட பிரச்சனைகளுக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பனை ஓலையில எழுதின ஒரு புத்தகத்துல தீர்வு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா அதுதான் உண்மை. திருக்குறளோட அந்த பழமையான ஞானம் இப்போ இருக்கிற லீடர்ஸ்க்கு எப்படி ஒரு கைடா இருக்குங்கிறத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 2000 வருஷ பழமையான ஞானம், இன்னொரு பக்கம் இந்த 21ஆம் நூற்றாண்டுல நாம சந்திக்கிற பிரச்சனைகள். இது ரெண்டையும் உண்மையிலேயே இணைக்க முடியுமா? ஊழல், நேர்மை இல்லாத தலைமைன்னு இருக்கிற இந்த உலகத்துக்கு அந்த காலத்து ஞானம் ஒரு தீர்வா இருக்க முடியுமா? வாங்க இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ நம்ம மனசுல எழற முக்கியமான கேள்வி இதுதான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு புலவர், அவர் எப்படி இன்னைக்கு இருக்கிற ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் குருவா இருக்க முடியுமா? வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடி நம்ம பயணத்தை தொடரலாம். அந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா முதல்ல அந்த நூலை எழுதினது யாரு, அது எந்த காலத்துல எழுதப்பட்டதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். இவர்தான் திருவள்ளுவர். தெய்வ புலவர்னு எல்லாராலையும் கொண்டாடப்படுற ஒரு பெரிய ஞானி. ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் யாரு, எங்க வாழ்ந்தாருங்கிற எந்த ஒரு தெளிவான தகவலும் இன்னைக்கு வரைக்கும் இல்ல. எல்லாமே ஒரு மர்மமா தான் இருக்கு. ஒருவேளை இந்த மர்மம் கூட அவரோட வார்த்தைகளுக்கு ஒரு தனி ஆழத்தையும் அழகையும் கொடுக்குதோ என்னவோ. இதுவே திருவள்ளுவரோட மேதைமைக்கு ஒரு பெரிய சாட்சி. பாருங்கள, அவரோட போதனைகள் எந்த ஒரு மதத்தோட வட்டத்துக்குள்ளேயும் சிக்கல. அதனாலதான் சமணர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள்னு எல்லாருமே திருவள்ளுவர் எங்க ஆளுன்னு உரிமை கொண்டாடுறாங்க. இதுவே போதும் அவரோட சிந்தனைகள் எவ்வளவு உலக பொதுவானதுன்னு சொல்றதுக்கு. அவர் வாழ்ந்த காலத்தை பத்தியும் இதே மாதிரிதான் பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. சிலர் கிமு 300ன்னு சொல்றாங்க, சிலர் கிபி 500ன்னு சொல்றாங்க. ஆனா அவர் எந்த காலத்துல வாழ்ந்தாருங்கிறது முக்கியம் இல்ல. ஏன்னா அவரோட கருத்துக்கள் எல்லா காலத்தையும் தாண்டி இன்னைக்கும் பொருந்துது. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். பொதுவா திருக்குறள் தமிழ் இலக்கியத்தோட பொற்காலம்னு சொல்லப்படுற சங்க காலத்துல எழுதப்பட்டதா நம்பப்படுது. யோசிச்சு பாருங்க, அரசர்கள், புலவர்கள், வியாபாரம்னு ரொம்ப செழிப்பா இருந்த ஒரு காலகட்டம் அது. அந்த சூழல்தான் அரசாங்கம், பொருளாதாரம் பத்தின திருவள்ளுவரோட ஆழமான பார்வைக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சிருக்கணும். சரி, இப்போ திருக்குறளோட அமைப்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். அது எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் கைடு மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். திருக்குறள்ல மொத்தம் 3 முக்கிய பிரிவுகள் இருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அதாவது அறம், பொருள், இன்பம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 700 குறள்களோட பொருள் பகுதி தான் இருக்கிறதுலே பெருசு. இதிலிருந்து என்ன தெரியுது? அரசு, நிர்வாகம், இந்த மாதிரி உலகியல் விஷயங்களுக்கு தான் வள்ளுவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கார். ஆமாம், திருக்குறளோட இதயம்னு சொல்லப்படுற இந்த பொருட்பால் முழுக்க முழுக்க பிராக்டிக்கல் மேனேஜ்மெண்ட் பத்தி தான் பேசுது. ஒரு நாட்டை எப்படி ஆளணுங்கிறதுல இருந்து ஒரு கம்பெனியை எப்படி நடத்தணுங்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமான கைடன்ஸ் இதுல இருக்கு. அதனால இது வெறும் ஒரு தத்துவ புத்தகம் மட்டும் இல்ல, இது ஒரு கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் கையேடு. சரி, லீடர்ஷிப் பத்தின திருவள்ளுவரோட பார்வை அதே காலத்துல இருந்த மத்த அறிஞர்களோட பார்வையிலிருந்து எப்படி வித்தியாசப்படுதுன்னு பார்க்கலாமா? இப்போ உதாரணத்துக்கு கௌடில்யரோட அர்த்த சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது அதிகாரத்தை எப்படி அடையிறது, அடைஞ்ச அதிகாரத்தை எப்படி தக்க வைக்கிறதுன்னு சொல்லும். ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அதிகாரம்ங்கிறது தர்மத்தோட அடிப்படையில மக்களோட நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற இந்த ஃபண்டமெண்டல் வித்தியாசம். ஒரு நல்ல தலைவனுக்கு என்ன குவாலிட்டிஸ் வேணும்? வள்ளுவர் சொல்ற பதில கேட்டா நீங்க உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அது இன்னைக்கு நாம பேசுற சர்வன்ட் லீடர்ஷிப்ங்கிற கான்செப்டோட அப்படியே மேட்ச் ஆகுது. அறிவு, தைரியம், கருணை, பாகுபாடு பார்க்காத நீதின்னு எல்லாமே மக்களோட நல்லதுக்காகத்தான் இருக்கணுமே தவிர சுயநலத்துக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தர்மம் இல்லாத அதிகாரம் அழிவுக்குத்தான் வழிவகுக்கும். இந்த குறளோட ஆழத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நேர்மை இல்லாத தலைமைக்கு என்ன நடக்கும்னு இதை விட தெளிவா யாராலையும் சொல்லிட முடியாது. கொடுங்கோல் ஆட்சி செய்றவன் கண்டிப்பா அழிஞ்சு போவான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட மக்களோட கண்ணீர் தான் ஒரு நாட்டோட செல்வத்தையே அழிக்கிற பெரிய ஆயுதம்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, எத்திக்ஸ்க்கும் எக்கனாமிக் குரோத்துக்கும் இருக்கிற அந்த தொடர்பை ஒரே குரல்ல எவ்ளோ அழகா சொல்லிட்டாரு. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பழமையான தத்துவங்களை எல்லாம் இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் போர்ட் ரூம்ல எப்படி அப்ளை பண்றது? வள்ளுவர் சொல்றாரு, ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு 6 விஷயங்கள் ரொம்ப முக்கியம்னு. அந்த பழமையான ஃப்ரேம்வொர்க்கை அப்படி எடுத்து இன்னைக்கு இருக்கிற கம்பெனிகளுக்கு நம்ம பொருத்தலாம். எப்படின்னு பாருங்க. படைங்கிறது உங்க திறமையான டீம், குடிங்கிறது உங்க லாயலான கஸ்டமர்ஸும் ஸ்டாஃபும், கூழ் அதாவது கருவூலம்ங்கிறது உங்க கேபிட்டல், அமைச்சுங்கிறது உங்க எக்ஸிக்யூட்டிவ் டீம், நட்புங்கிறது உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ், கடைசியா அரண்கிறது உங்க கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த 6ஐயும் சரியா பாத்துக்கிட்டா வெற்றி நிச்சயம்.
இன்னைக்கு நாம குட் கவர்னன்ஸ் பத்தி நிறைய பேசுறோம் இல்லையா? வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு, சட்டத்தை மதிக்கிறதுன்னு. ஆனா இந்த எல்லா ஐடியாஸையும் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால தான் சொல்றேன், இது வெறும் பிலாசபி இல்ல, இது ஒரு வெற்றிகரமான நீங்க நாள் நிலைச்சு நிக்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்குறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் கைடு. இந்த பனை உலைய பாக்கும்போது ஒன்னு மட்டும் நல்லா புரியுது. டெக்னாலஜி மாறலாம், இந்த உலகமே கூட மாறலாம். ஆனா மனுஷனோட குணமும் ஒரு நல்ல லீடர்ஷிப்புக்கான கொள்கைகளும் என்னைக்குமே மாறாது. கடைசியா இந்த ஒரு குறள் வள்ளுவரோட மத்த பார்வையையும் ஒரே வரியில சொல்லுது. உண்மையான நிலைச்சு நிக்கிற வெற்றிங்கிறது அதிகாரத்தாலோ இல்ல பலத்தாலோ வர்றது கிடையாது. அது நேர்மையாலையும் நீதியாலையும் மட்டும்தான் வரும். 3 மாசத்துக்கு ஒரு தடவை வர்ற லாபத்தை மட்டுமே துரத்திக்கிட்டு இருக்கிற இந்த வேகமான உலகத்துல ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஆபீஸ்ல, நம்ம சமூகத்துல, நம்ம நாட்டுல தலைவர்கள் நீதி, ஞானம், கருணை மாதிரியான இந்த காலத்தால் அழியாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நாம எவ்ளோ பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்? இந்த கேள்வியோட இந்த உரையாடலை நான் இங்க நிறைவு செய்றேன்.